இன்றைய மன்னா. டுடேஸ் மன்னா. சங்கீதம் 18:29. சாம்ஸ் 18:29. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். With your help I can advance against a troop. With my God I can scale a wall. மோசே கர்த்தருடைய வார்த்தையின்படியே இஸ்ரவேல் ஜனங்களில் கோத்திரங்களில் ஒருவனை தெரிந்து கொண்டு அவர்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானை சுதந்தரிப்பதற்கு அதை போய் சுற்றி பார்க்கும்படிக்கு அனுப்பினான். கானானை போய் சுற்றி பார்த்துவிட்டு வந்த எப்னேயின் குமாரனாகிய காலேபும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய அனைவரும் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். இதை கேட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். இந்த தேசத்தை சுதந்தரிப்பதற்காகவா நாம் இத்தனை வருடங்கள் இவ்வளவு பாடுகளை சகித்து கடந்து வந்தோம் என்று முறுமுறுத்தார்கள். ஆனால் தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலேபும் ஜனங்களை பார்த்து, நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடே இருப்பாரே. ஆனால் நமக்கு முன்பதாக எப்பேற்பட்ட காரியங்கள் இருந்தாலும் அதை எளிதாக ஜெயித்து ஜெயம் பெறலாம். ஒருவேளை உங்களுக்கு முன்பதாக இருக்கிற காரியங்களை பார்த்து இதை எங்களால் ஜெயித்து ஜெயம் பெற முடியாது என்ற அவிசுவாசங்களையும் எதிர்மறையான எண்ணங்களையும் கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறதையும் புலம்புகிறதையும் விட்டுவிட்டு கர்த்தருடைய பலத்தினாலே இதை தாண்டுவேன், ஜெயிப்பேன், ஜெயம் பெறுவேன் என்று அறிக்கை செய்வோம். அவராலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று விசுவாசிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்விலே செய்வார். God bless you.